வாழ்க்கையில ஆரம்பம் முடிவு எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கை வந்துட்டு எப்படி மகள் ஒரு சின்னொரு காலமே சின்னொரு காலம் இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு நிச்சயமாக செல்லுமா. இந்த சின்னொரு காலத்துலதான் எங்களோட வாழ்க்கையில நாங்க போட்டி பொறாம வஞ்சகம் அவனை வெட்டுக அவன முன்னேற்றத்துல வந்துட்டு மற்றவங்க விரும்புகள்ல எப்பவுமே எங்களோட வாழ்க்கையில இந்தியான கெட்ட மனிதர்களை நாங்க சந்திக்க நல்ல மனுஷர்களை நாங்க சந்திக்க அப்படியா இல்லையா? எங்கட வாழ்க்கையில நாங்க எப்பவுமே நல்ல விஷயங்களாக செய்யும். உங்களால சிரிக்க இயலுமா, ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்ல இயலுமா, ஒரு புன்புருவல் சிரிக்க இயலுமா, ஒருத்தருக்கு அநியாயம் இல்லாம நடக்குதா? அதுதான் நம்மளோட வாழ்க்கை. பல்லா எனக்கு படிக்கிறது அப்படிங்கிறே மகள் நான் என்ன செய்யும் ஏன் அறிவை கொண்டு நான் என்ன செய்யும் ஒழுங்கு படிச்சு தாரது நல்ல விஷயம் நான் செய்யும். உங்களுக்கு நல்லா கடமைக்குதான் நீங்க என்ன செய்யும் தான தர்மங்கள் கொடுக்கணும் இல்லமே நாங்க செய்வோம். நாங்க மூன்றாவது செஞ்சு உலகத்துல ஒன்றுமே நாங்க கொடுக்கல. நாங்க செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம். அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் தான் இந்த வாலிப காலமே. உங்களோட உண்மை வாக்குவ பத்தி நீங்க என்ன செய்யும். நான் அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லி கொண்டுதான் வந்துட்டு உங்களோட உண்மை வாக்குவ பத்தி நீங்க என்ன செய்யும் நல்லாக நீங்க யோசிக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துதார் ஒரு உண்மை. இப்ப நிறைய பேருக்கு உண்மை வாப்ப இல்லாதவட்ட போய் கேட்டுப்பாங்க. அது உனக்கு அப்ப உங்களோட உண்மை வாப்புக்கு நீங்க செய்யக்கூடிய கடமைகள் நீங்க கட்டாயம் என்ன செய்யும். உங்களோட உண்மை வாப்ப எதிர்பார்ப்பு இருந்து உங்கள்கிட்ட நீங்க நல்லாக படிச்சு வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்துக்கு வரும். அது எல்லாருமாண்டே கடமை. வாழ்க்கையில வீழ்த்த முடியாத ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் இந்த மாதிரி அது படிப்பு மட்டும்தான். இன்றைக்கு சல்லிக்க வந்த கையில நாளைக்கு சல்லி இல்லாமல் போயிடும். இன்றைக்கு ஒத்துழைக்கக்கூடிய சல்லி நாளைக்கு பிச்சைக்காரன கையிலையும் போயிடும். ஆனால் கல்வி என்பது மட்டும்தான் மகனாது வாழ்க்கையில அழிக்க முடியாத ஒரு சொத்து. தமிழாமல் எப்படி காலத்தில் அவன் எல்லா சொத்துக்களும் அழிவடைஞ்சு இது அழிவடையாது கல்வி. ஆனால் எங்கட சமூகத்தில் எந்த அழிவடைஞ்சு பொருளாதாரம் அழிவடைஞ்ச கூட அவனால முன்னும் வரையிலா ஒரே காரணம் கல்வி. நான் சொல்லிய படிச்சவங்க எல்லாரும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் அதில்ல. நாங்க பாடசாலை காலத்துல நல்ல முறையில கல்வியை கற்று எங்கட வாழ்க்கையை நாங்க உருவாகத்துக்கு என்ன செய்வது நல்ல படிக்கிறது. அதே மாதிரி இந்த மாணவர் பருவத்துல நீங்க எவ்வளவுதான் படிச்சிட்டாலும் வேலையில ஒன்று நல்ல பண்புக்கு என்ன செய்வது வருமா இல்லையா? ஆசிரியர்மார்களை மதிக்கியது, அவங்க செல்லுறதை கேட்டு நடக்குது, பாடசாலை மீது மிகுந்த அக்கறை செலுத்துவது, இப்படியான எல்லா நட்பண்புகளையும் நீங்க கொண்டு வர செல்ல உங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்? இனிமையாக மாறுமா இல்லையா?